அப்ப மல்லிகை யாருக்கு பிடிக்கும்? அப்ப பெருமாளுக்கு பிடிக்கும். முல்லை யாருக்கு பிடிக்கும்? சிவனுக்கு பிடிக்கும். தலையில் சூடியவர். அப்ப என்னென்ன கோயில்களுக்கு என்னென்ன பூக்களோடு உறவுகளோடு செல்ல வேண்டும். அதே போலதான் மகாலயபட்சம் என்பது ஏன் பாட்டை, ஏன் தாத்தா, ஏன் அப்பா, ஏன் உறவு, எல்லா உறவும் மொத்தமா சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றாங்க இல்லையா? அப்ப நமக்கு என்ன குறை? அப்போ இறந்தவர்கள் எல்லோரையும் நினைப்பதற்கு ஒன்றும், அல்லது நம் வாழ்வில் நமக்கு உதவி செய்தவர்கள் எல்லோரையும் நினைப்பதற்கும். இப்போ ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவரால் தான் இந்த வாழ்வு. அப்ப அவர் செய்ததுக்கு, இப்பா ராமசாமிக்கு இது பிடிக்கும்பா, இந்தா அவருக்கு லட்டு. ஆனா ராமசாமி சாப்பிட போறதில்ல. ஆனால் அந்த சிரத்தை எடுத்து நாம் அவருக்காக படைக்கிறோம். அவர் சந்தோஷப்படுறார். அப்போ இந்த 16 நாளும் இறந்தவர்கள் நம் முன்னோர்களை நினைத்து, அவர்களை நினைத்து 16 நாளும் வழிபட. 16 என்பது 16 செல்வம் மட்டும் ஒன்று மட்டும் இல்லை. ஆனால் ஜோதிட ரீதியாக 16வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அப்ப விசாகம் என்பது குருவின் ஆசி. மொத்த குரு, அதாவது உன்னுடைய பாக்கியங்கள் அத்தனை மொத்தமா ஒரு இடத்தில் கிடைக்கிறது. அப்ப இந்த 16 நாளும் சிரார்த்தத்தோடு சிரத்தையோடு நீ முன்னோர்களை வழிபட்டால் 16 செல்வங்களும் அல்ல. 16வது நட்சத்திரம் விசாகம், அதனுடைய பாதம் 64 பாதம். ஆக ஆய கலைகள், கால ஞானம் அந்த இடத்துல பாருங்க. விசாக நட்சத்திரம் 4வது பாதம் தான் 64வது.